வெல்கம் டு கிரிக்கெட் 2.0 SHV. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கேயோட 2026 கேம் பிளான், அதாவது ரிட்டைன் லிஸ்ட் அண்ட் ரிலீஸ் லிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புரிய எனக்கு டக்குன்னு வரும். ஸோ வாங்க வீடியோக்கு போவோம். 2000 years later. ப்ரீவியஸ் இயர் நம்ம ஆர்சிபி சாம்பியன்ஸ் ஆன காரணங்கள் பற்றி ஒரு ஃபுல் வீடியோ பார்த்தா கார்டில் கொடுக்க மறக்க வைப்பாருங்க. ஆனால் விராட் கோலி இந்த ட்ராஃபிக்கு ட்ரூலி டிசர்வான ஒரு பிளேயர். ஸோ அவங்க இந்த ட்ரியோவான ஏபடி, கிறிஸ் கெல் அண்ட் விராட் கோலி அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் ஐபிஎல் ட்ராஃபி அடிச்சிட்டாங்க. ஸோ மூவ் ஆன் டு சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்களோட வேர்ஸ்ட் எவர் ஐபிஎல் சீசன் ஆடிட்டு இருக்காங்க. அண்டு நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்க ஃபார்ம் பண்ணல, நல்ல பிளேயர் பர்ஃபார்மும் பண்ண முடியல. அண்டு சென்னை சூப்பர் கிங்ஸில் நல்ல யங்ஸ்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணதால கொஞ்சம் நல்லா ஆடி இருக்காங்க. அண்ட் எம்எஸ் தோனி ரொம்ப சொதப்பலான ஒரு ஸ்குவாடை வச்சு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டார். அண்ட் பத்திரானா ரொம்ப வயசு போடுறது, அவர் நல்ல டெட் பாலர், பட் ரன்ஸுக்கு போனார். 100 ஒரு லோன் வாரியராக பவுலிங் எண்டில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு. அண்ட் டெவால் பிரேஸ் நடுவில் வந்தாலுமே அவரோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. சிஎஸ்கேயோட ஃபியூச்சர் இவர் தான். அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் பிளேயராக இந்த டீமில் ஆடிட்டு இருந்தார். அண்ட் ஆயுஷ் மாதிரி 17 வருஷ பையன் அடினா இடி மாதிரி விழுதுங்க. அண்ட் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஹீட்டராக இருக்கார். பவர் பிளேயர்ஸ் தேவையான ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ரிட்டன்ஷன் லிஸ்ட் பிடிச்சி தான் லைக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் கெய்க்வாட், சிஎஸ்கேயோட டாப் பேட்ஸ்மேன் அண்ட் அவர் தான் மெயினாக இருக்க போகிறது. செகண்ட் டெவால் பிரவேஸ், ஒன் ஆஃப் த சிக்ஸ் ஹிட்டிங் மிஷின்ஸ் டெட் ஓவர்ஸில். அண்ட் ஆயுஷ் மாந்தர் சிஎஸ்கேயோட ஓப்பனிங் பேரில் கன்ஃபார்மாக இருக்க போகிறாரு. நூர் அகமது சிஎஸ்கேயோட ஒரு ஒன் ஆஃப் த மெயின் லெக் ஸ்பின்னராக இருக்க போகிற இந்த சீசனில். அண்டு பத்திரானா மெயின்லி ரிட்டர்ன் தான் பண்ண போகிறாங்க. ஒன் சீசனுக்காக தூக்க மாட்டாங்க. சப்போஸ் எம்எஸ் தோனி யாருனாலும் எம்எஸ் தோனியுமே வுட் பி ரிட்டைன்டு. அண்ட் அவர் தான் கேப்டன் பண்ண மாட்டார். அண்ட் ரவீந்திர ஜடேஜா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணணும், அவரோட கட்டாயத்தில் இருக்கார். நெக்ஸ்ட்டாக நான் கலீல் அகமது பண்ணாங்க. நான் பவர் பிளேயில் மெயினான விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு, கொஞ்சம் ரன்ஸுக்கு போனாலுமே. நெக்ஸ்ட் அன்சுல் காம்போஜ் பொறுத்த வரைக்கும் மிடில் இடத்துல வந்தாலுமே நல்லாவே பவுலிங் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டாக ஊர்வில் பட்டேல் ஒரு டெத்தில் நல்ல ஒரு காம்போவாக இருப்பார் டெவால் பிரேவிஸோட. அண்ட் டெவான் கான்வே ஓப்பனிங் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவர் தான் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொன்று வன்ஷ் பேடி, ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஹிட்டர். ஸோ இவர் ரிட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட ரிலீஸ் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்க போது ராகுல் திரிபாடி, ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் சீசன் ஆடிட்டு இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் தீபக் ஹூடாவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறத ஒரு மேட்ச் மட்டும் 20 அடித்தார். சிவம் துபே ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் தான் ரவிச்சந்திர அஸ்வின் 9.5 crores ஒர்த்தில் இருந்தாலும் சீப்பாக வாங்க பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் திரும்ப ரச்சின் ரவீந்திரா பேக்கப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்டு சாம் கரன் ஒர்ஸ்ட் சீசன் ஆடிருக்காரு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, ஒரு 50 தவிர்த்து பவுலிங்கில் நல்லா போடல. குட் ஜஸ்ட் சிங் தமிழ்நாட்டுக்கு நல்லா பண்ணியிருந்தாலும் பட் அவர் ஆட வைக்கல இன்ஜுரியால். நேத்தாலியஸ் ஒன் ஆஃப் த டெட் பவுலிங் பத்திரானுக்கு பால் யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணல. அண்ட் ஓவர் 10 சாம் கரன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆட வைக்கலான்னு பார்த்தாலும் பட் அவர் ரொம்ப சொதப்புனார். அண்டு லாஸ்ட்டாக விஜய் ரொம்ப பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண, பட் இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு தந்துக்கலாம். ஸ்ரேயாஸ் கோபால் 100 அமக்கு ஒரு பேக்கப் பார்த்தார், பட் அவங்க தேவை கிடையாது. அண்ட் ஆண்ட்ரேஸ் எதையுமே ஆட வைக்கல, ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஹீட்டராக இருந்திருக்காது இந்த டீம் லைனப்பில். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இதான் அவங்களோட பர்ஸ் அமௌண்ட் வந்து 41.65 crores. அண்ட் ஆப்ஷன் வந்தோடனே சில ப்ரைஸ் அமௌண்ட் தருவாங்க, அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 50 crores நியர் வந்துடும். ஸோ சென்னை ஒரு நல்ல ஸ்குவாட் நினைக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சென்னை பற்றின ஒரு ஸ்குவாடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.